பைபிள் சார்ந்த சில விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதையும் நீங்கள் இப்போ சொல்கிற விஷயம் பொருத்தி பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கலாம் மக்களே. உலக அழிவு பற்றி இந்த பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்க சில வசனங்கள் இருக்குல்ல, அதிலிருந்து மட்டும் சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன் உங்களுக்காக. ஆதியாகமம் 3 இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, பாவத்தின் விளைவுன்னு அதுக்கு ஒரு டைட்டில் நீங்களே கொடுத்துருங்க. மனுஷங்க கடவுளை விட்டு விலகி பாவத்தோடு வாழ்வாங்க, பூமியில் அந்த நேரத்தில் அழிவு உண்டானதுன்ற மாதிரி அந்த முதல் குறிப்பு. அடுத்த அடையாளங்கள் இது மத்தேயு சார்ந்து எடுத்திருக்கேன். 24, 29, 30. சூரியன் இருண்டு, நிலவு ரத்த நிறமாகும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து கீழே விடும், பெரிய பூகம்பங்கள் ஏற்படும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ரெண்டாவது விஷயம் கிளாரிட்டி ஆயிடுச்சா? மூணாவது ஆர்மகெடன், வெளிப்படுத்துதல். இது கரெக்டா 16 எடுத்துக்கங்க. இது கடவுளோட மகா நாளாகும்னு சொல்றாங்க. இங்க கடவுள் தீமைக்கு எதிராக போராடி பூமியை கொடிய நோய்கள் மற்றும் இராணுவ மோதல்களால திரும்பவும் சுத்திகரிப்பார்னு சொல்லியிருக்காங்க. இதுல இந்த ஆர்மகெடன்ல. அடுத்ததா கடவுளோட நோக்கம் இந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 19, 11, 21. இதுல இது உலகை முடிவுக்கு கொண்டு வரும் அழிவல்ல, புரியுதா? உலகத்தை அழிக்கல, கடவுளோட நீதி இருக்குல்ல, இதை நிலைநாட்டுறது. அந்த நாள் இது தீமையை அழிக்கிறது மட்டும்தான் கடவுள் நோக்கமா கொண்டு செயல்படுவார்னு தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க பைபிளை பேஸ் பண்ணியே. சரி, ரைட்டு. புதிய உலகம், இந்த நியூ வேர்ல்டு இருக்குல்ல, இது வெளிப்படுத்துதல் 21, 14. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த அழிவுக்கு பிற்பாடு கடவுள் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்குவார்னு சொல்றாங்க. அங்க நீதி நிலைச்சிருக்கும், மரணமும் துக்கமும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் பரலோக ராஜ்யம்னு பல பேர் நம்புவாங்க. ஓகேவா?